உங்கள் பக்கத்தில் இருக்க சகோதரி கரங்களை நல்ல இறுக்கமாக நசுக்கி விடாதீர்கள். மென்மையாக நாம் எல்லாம் பெண்கள் மென்மையான கரங்களை மென்மையாக பிடித்து உங்கள் துக்கத்தை வச்சிருங்கக்கா, உங்கள் வியாதியெல்லாம் வச்சிருங்கக்கா, உங்கள் வெக்கத்தெல்லாம் வச்சிருங்கக்கா, உங்கள் பயத்தெல்லாம் வச்சிருங்கக்கா. எங்கே வைக்கிறதுன்னு கேளுங்க. என்ன பார்த்து இல்லை, அக்காவை பார்த்து. ஆண்டவர் பாதத்தில். ஹல்லேலூயா. வெளியே போய் அவங்ககிட்டேருந்து அவங்கக்கிட்ட உங்கள் துக்கத்தை இதெல்லாம் ஷேர் பண்ணால் சில சமயம் நமக்கே திருப்பி வேற மாதிரி வரும். இப்படிலாம் நம்ம சொல்லவே இல்லையே, நம்ம கதையே வேற மாதிரி சொல்கிறாங்களே. ஸோ அந்த நிறைய பேர் சிரிக்கிறீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிசோர்ஸ்லாம் இருக்கீங்கப்பா. ஸோ இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நான் சொன்னால் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். இல்லாட்டி யாராவது ரொம்ப உண்மையாக எனக்காக ஜெபம் பண்ணுறவங்க இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுவேன். அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். இந்த பாடல் நம்ம பாடலாம். இப்போ எந்திரிக்கிறீங்களா, இல்லாட்டி ஒரு வாட்டி நாங்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் எந்திரிக்கிறீங்களா? ஒரு கூட்டம் நாங்கள் உட்காரோன்றீங்க, ஒரு கூட்டம் எந்திரிப்போன்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு யார் யாருக்கெல்லாம் முடியுதோ எந்திரிங்க. ஆனால் அடுத்த இந்த ரவுண்டு முடிச்சோன்னே எல்லாரும் எந்திரிச்சிடணும். ஓகே ஓகே. என் துக்கத்தை வைத்தேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். என் வெட்கத்தை வைத்தேன் உம் பாதத்திலே நான் வைத்து விட்டேன். கரங்களை தட்டுவோமா மேலே? நல்லா மியூசிக்கை விட உங்க கரங்கள் கை வாச கேட்கணும். என் துக்கத்தை வைத்தேன், என் வெட்கத்தை வைத்தேன் நான் வைத்து விட்டேன். கொஞ்சம் புனியணும், அவ்வளவுதான். என் வியாதியை வைத்தேன், என் வேதனை வைத்தேன், சந்தோஷத்தை எடுத்து கொள்கிறேன். ஆமென் ஆமென் ஆண்டவா, ஆமென் ஆமென் ஆண்டவா, ஆமென் ஆமென் ஆண்டவா. அடுத்து ஒரு லலலான்னு பாட போறோம். இப்படி உங்க பார்ட்னர் இருக்காங்கல்ல, நினைக்கிறேன் எந்திரிச்சு தான் ஆகணும். உட்காந்துட்டுலாம் லாலாலாம் பாட முடியாது. எந்திரிச்சு உங்க பார்ட்னர் இப்படி பிடிச்சிட்டு இப்படி பாடணும். இல்லாட்டி கையை இப்படி பிடிச்சிக்கலாம்.
பார்ட்னரை பிடிச்சுக்கோங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு சிஸ்டர். இப்போ பக்கத்தில் கணவர் இல்லை, நம்ம பார்ட்னர் தான் இருக்காங்க, அதனால விடக்கூடாது. அவளை பார்த்து சொல்லுங்க, ஸ்திரீயே. அவங்க முகத்தை பார்த்து, என்ன பார்த்து இல்லை, அவங்க முகத்தை பார்த்து, ஸ்திரீயே நீ கோடாய் கோடியாய் பெருகுவாய். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதிரி தான் நம்ம விசுவாச அறிக்கையை செய்யணும், டெய்லி செய்யணும். புலம்புறோம், எவ்வளோ புலம்புறோம். புலம்பாம இந்த வருஷத்துல ஆண்டவரே என் வாயை திறந்தாவே ஒன்று விசுவாசத்தில் வார்த்தைகள் வரணும், எதிர்மறையான வார்த்தை வரக்கூடாது. எனக்கே நான் விசுவாச வார்த்தைகள், நம்பிக்கை. நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? யாருக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இவங்க என்னை உற்சாகப்படுத்துவாங்க. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவளே, உங்க ஆத்மா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க நான் வேண்டுகிறேன். அக்கா சோர்ந்து போகாதீங்க, இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பம். நீங்க புத்தியுள்ள ஸ்திரீயா உங்க வீட்டை நீங்க கட்ட போறீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது தீமைக்கு அல்ல அக்கா. அக்காவோ ஆண்டியோ பாட்டியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது தீமைக்கு இல்ல அக்கா, நன்மைக்கு ஏதுவானவை தான், சமாதானத்துக்கு ஏதுவானவை தான். இந்த கையை வலது கையை தூக்கி, இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா பாடுவோமா? ஒரு அருமையான பாடல், இதிலும் மேலானது, சிறந்தது. நல்லா கைய மேல முடிச்சுச்சுனா கை வலிக்கிறா தூக்குங்க. பாடி முடிக்கிறதுக்குள்ள கை வலி போயிடும் இயேசுவின் நாமத்தினாலே. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். ட்ரை பண்றீங்களா? காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் பக்கத்துல பார்த்து, நங்கூரம் இயேசுவிலே, உங்க நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே. இதிலும் இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் பக்கத்துல பார்த்து, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், உனக்கு வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். கரங்களை தூக்கி, இதிலும் மேலானதை, இதிலும் சிறந்ததை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். எனக்காக இந்த ஆண்டு
நிறைய பேர் இங்கேருந்து பார்க்குறேன். நம்ம வாலிபாக்காலாம் இப்படி இப்படி போய் மேலே போய் இப்படின்னு மேலே போகிறதுக்குள்ளே சில அக்காங்கெல்லாம் தேடுறாங்க, எங்கடா நான் போகிறதுக்குள்ளே அவங்க இறக்கி அடுத்ததுக்கு போயிட்டாங்களே, இவ்வளோ உங்கள் வேகத்துக்கெல்லாம் வர முடியலையா? ஸோ இதிலும் மேலான இப்படிலாம் உங்களுக்கு முடியலண்ணா இப்படி அட்லீஸ்ட் தூக்குங்க, கையை தூக்குங்க பார்க்கலாம். இதிலும் பெரியதை தூக்குங்க. அடுக்கடுக்காக போகிறவங்க போங்க, முடியலையா இப்படி அட்லீஸ்ட் வாங்க. சரியா? தத்தளிக்கிறத அதை கண்டு என் இருதயங்க பதறது. ஓகேயா? சிறந்ததை எப்படி பண்ணுவீங்க? அது சூப்பர், அது ஈஸி தானே. நல்லா நல்லா ஒரு அக்கா போனா போது வச்சுக்கோ அக்கா, உங்களுக்கு தான்க்கா செய்ய போறாரு சிறந்ததை பெரியதை. அல்லேலூயா. போடுவோமா? இதிலும் மேலானதை இதிலும் பெரியதை, சத்தமா, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை இதிலும் உங்க சூழ்நிலையை நினைச்சுக்கோங்க. இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துல என் தேவன் செய்து முடிப்பார், என் சபையில என் ஊழியத்துல. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? என் தேவன் எனக்காக செய்து முடிக்க போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை என் தேவன் எனக்காக செய்து முடிக்க போகிறார். உங்களுக்காக செய்ய போகிறார். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறார்? உங்க பிள்ளைகளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறார்? தேவனே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, உங்க பேரை சொல்லிக்கோங்க. சங்கீதா நான் சொல்ல போறேன், உங்க பேரெல்லாம் சொல்லி. சங்கீதாவை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான விஷயம். அதுல அவர் அப்படியே சந்தோஷப்பட்டு பூரிக்கிறார். அல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாட போறோம். மனம் சுத்தி சுத்தி. நான் நினைச்சேன் இந்த பாட்டை எடுக்கலாமா வேணாமா, ஆனா இங்க இருக்கிற அம்மாமாரெல்லாம் இந்த 80s கிட்ஸ் 90s நம்ம சின்ன வயசு இருக்கும்போது இந்த பாடலை பாடியிருப்போம். மனம் சுத்தி சுத்தி. அப்ப வேற யாரையெல்லாம் சுத்திச்சு மனசு, ஆனா ஆண்டவர் இழுத்து ரட்சிப்பை கொடுத்து, ஏய் அங்க போகாத இங்க போகாத என்ன மாத்திரம் நோக்குன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு சாட்சியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப ஆண்டவர் பின்னால உங்க மனசு சுத்துதா? ஆமென். பாடலை பாடுவோம். மனசு சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவை, நான் உம்மை விட்டு தூரம் போயிட்டேனா, மனசு நல்லா இல்லப்பா, இன்னைக்கு உங்ககிட்ட வருகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. கரங்களை காட்டுவோமா? மனசு சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவை, போடுங்க இயேசு ராஜாவை. இப்படி இயேசு ராஜாவை, நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லா இல்ல, மனசு நல்லாவே இல்லப்பா, என் மனம் நல்லா இல்ல. மனசு சுத்தி 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 சுத்தி, மனசு சுத்தி 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 சுத்தி, மனசு சுத்தி சுத்தி. முன்னாடி எடுங்கப்போ, ரொம்ப தூக்கிடாதீங்க, அரக்கமா சுத்துங்க. மனசு சுத்தி 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 சுத்தி, மனசு சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவை. இப்படி
உங்க நினைவாவே நான் இருக்க எனக்கு கிருபை தரப்போறதுக்காக நன்றின்னு சொல்லுவோம். அப்படியே ஒரே 2 நிமிஷம் கண்களை மூடி அடுத்த செஷன் போறதுக்குனால திருப்பியும் ஒரே ஒரு நிமிஷம். ஆண்டவரே, காலை முதல் நடத்துனதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை தான்ப்பா என் வாழ்க்கையில ஆதாரமா நினைத்திருக்கிறேன். நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை வீணா போயிருக்கேன் ஏசப்பா. இன்னைக்கு நான் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக என் வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறதே உங்க கிருபை தான்ப்பான்னு சொல்லுங்க. இன்னும் கட்ட, புத்தியாக கட்ட, சுறுசுறுப்பாக கட்ட, பொறுமையாக கட்ட ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கிருபை தாங்க ஆண்டவரே. என் நாவுக்கு காவல் வைக்க கிருபை தாங்க ஆண்டவரே. பொறுமையாக இருக்க, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கிருபை தாங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. 2 கரங்களை உயர்த்தி எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீர். எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்கீங்கப்பா. உங்களை மட்டும் நம்ப எனக்கு கிருபை தாங்க. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீர். உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படும் சொல்லுங்க. என் கண்களை வானத்தையும் பூமியும் படைத்த என் தேவனுக்கு நேரா மாத்திரம் நோக்குவேன். மனிதர்களை அல்ல, பணத்தை அல்ல, சூழ்நிலை அல்ல. நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் இரட்டத்தனையாக ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு நம் கண்கள் காண ஆண்டவர் செய்ய போறதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றாக. வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரே இரட்டத்தனையான பலனை நீங்க தரப்போறீங்க. எல்லா லட்சைக்கு பதிலாக
என்னை சந்தோஷத்தை காண செய்ய போறீங்க ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சியை எனக்கு ஒரு பரிசாக கொடுத்த ஆண்டவரே, உம் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க உதவி செய்யுங்க. எங்க வார்த்தையில, பேச்சுல, நடத்தையில ஆண்டவரே நாங்க சிறுக நீங்க பெறுங்க. உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம்.